அதிகாரம் அதனுடைய 19வது வசனம், எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எதிர்பார்த்திராத நன்மையை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைக்கு முடிவே இல்லாமல் இருக்கலாம். பல அங்கலாய்ப்போடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். என் வாழ்க்கையில முடிவு எடுக்க வேண்டிய காரியங்களிலே நான் மிகவும் சோர்ந்து போய் விடுகிறேன். நான் எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் என் வாழ்க்கையில எதுவுமே இல்லை. நான் என்னுடைய வாழ்க்கையில ஏன் இப்படி எனக்கு நடக்கிறது? எனக்கு ஒரு நன்மையும் இல்லை. நான் ஒவ்வொரு நாளும் கவலையோடு, வருத்தத்தோடு, பாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பல தோல்விகள் என் வாழ்க்கையில இருக்கிறது. பல பிரச்சனைகள் என்னை நெருக்கி கொண்டிருக்கிறது. நான் என்ன செய்வது? எனக்கு யார் உதவி செய்வார்கள் என்று சொல்லி அங்கலாய்ப்போடு கூட இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு நன்மை உண்டாக உங்களை நினைவு கூற போகிறார். உங்களுக்கு மனுஷனிடத்திலிருந்து அல்ல, பரலோக தேவனிடத்திலிருந்து எதிர்பாராத நன்மையை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். வாழ்க்கையிலே பல காரியங்கள் நடக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். பல ஆசைகள், விருப்பங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கலாம். ஆனா எதுவுமே உங்களுக்கு கிடைக்காதபடி நீங்கள் மனம் நொந்து அழுது கவலையோடு கூட இருக்கலாம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களை நினைத்தருள போகிறார். மனிதன் கூட உங்களை மறந்து இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை மறக்காதவர். உங்களை நினைத்தருளி உங்களுக்கு நன்மை செய்ய போறார். உங்க குடும்பத்துக்கு நன்மை செய்ய போகிறாரு. உங்க வாழ்க்கையில நன்மை செய்ய போறாரு. உங்க கூடாரத்துல நன்மை செய்ய போறாரு. உங்க தொழில்ல கர்த்தர் நன்மையை தேவன் தரப்போகிறார். நம்பிக்கையோடு இருங்க, விசுவாசத்தோடு இருங்க. நிச்சயமாய் எதிர்பார்த்திராத நன்மையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் என்று சொன்ன ஆண்டவரே, வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளை நினைவு கூறும்படியா ஜெபிக்கிறோம். அங்கலாய்ப்போடு, ஏமாற்றத்தோடு, தோல்வியோடு, பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நன்மை கடந்து வரட்டும். ஆண்டவரே, நன்மைக்குரிய காரியங்கள் நடக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.